இந்த சேனலில் நீங்கள் யூடியூப் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலை தொடங்குவது, மெயின்டைன் செய்வது, மேலும் புதிய தகவல்களை, அப்டேட்களை இந்த சேனலின் மூலம் உடனடியாக பெறலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எதுக்காக காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களோட உழைப்பை திருடவே கூடாது. இமேஜஸ்லாம் எப்படி கிடைக்குது? யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா கஷ்டப்பட்டு போட்டோ எடுத்துப்பாங்க. ஒரு சில போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஈவினிங் எடுக்கிற மாதிரி இருக்கும், காட்டுக்குள்ளே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களும் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்களோட உழைப்பை திரும்பி போடுறது அப்படின்றது வந்து தவறான ஒரு செயல். ஒரு சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, அது மூலயமா பிக்சர் வந்திருக்கலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது, பெயிண்டிங் பண்ணுறது, அப்படின்னா ஃபோட்டோஷாப்லேயே வந்து டிராயிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு இமேஜை நம்ம உருவாக்குறாங்க. அந்த இமேஜ் நம்ம வந்து ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது, அது வந்து யூடியூப் அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நம்ம வந்து தேடி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்தவங்களே இல்லை வந்து இமேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களே, இமேஜஸ் உருவாக்குறவங்களே வந்து நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு எந்த ப்ராப்ளம்ன்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜஸ் வந்து நம்ம எடுத்து வந்து யூடியூப்ல யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து அலோடு உண்டு. ஸோ அந்த காப்பிரைட் இமேஜஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காப்பிரைட் இமேஜஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 3 டாட் மாதிரி இருக்குது பாருங்கள், டாப்பில் அதை கிளிக் பண்ணி இது டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கணும். டெஸ்க்டாப் சைட்டுன்றது நீங்கள் லேப்டாப்பில் ப்ரௌஸ் பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரியே ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் வர வைக்க முடியும். அந்த ஆப்ஷன் தான் டெஸ்க்டாப் சைட்டு. ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும். இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுக்கலாம். நான் இப்போ வந்து யூடியூப் அப்படின்னு கொடுக்குறேன் உதாரணத்துக்கு. கொடுத்து ஓகே கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது, அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் நார்மலான ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பண்ணுற வியூ இருக்கும், இந்த வியூக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி ஒரு வியூ காமிக்குது. அதுக்கு பேர் தான் டெஸ்க்டாப் சைட்டு, அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் மாற்றணும். இப்போ யூடியூபோட இமேஜஸ் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் சர்ச்சில் ஆல் புக்ஸ், வீடியோஸ், நியூஸ் எல்லாமே இதில் வந்துடும். நமக்கு தேவை இமேஜஸ். ஸோ இமேஜஸை இப்படி டிக் பண்ணணும். இமேஜஸ் செலக்ட் பண்ணோன்னா எல்லா இமேஜஸும் வந்துடும். இங்கே பாருங்கள், நிறைய இமேஜஸ் வந்திருக்கு. பட் இதில் நம்ம காப்பிரைட்டட் இமேஜஸ் மட்டும்தான் எடுக்கணும், மற்ற இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப் ரூல்ஸ் அது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு அட்வான்ஸ்டு சர்ச்சுன்ற ஆப்ஷன் எடுத்துங்க. அட்வான்ஸ் சர்ச்சில் தான் காப்பிரைட்டை ஃபில்டர் பண்ண முடியும். இதில் எதையும் மாற்ற வேண்டாம். இங்கே கீழே வந்தீங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன். இந்த யூசேஜ் ரைட்ஸில் ஃப்ரீ டு யூஸ் ஆர் ஷேர் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஃப்ரீ டு யூஸ் ஆர் ஷேர் ஈவன் கமர்ஷியலி. நம்ம எந்த ஆப்ஷன் எடுக்கணும்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃப்ரீ டு யூஸ், ஷேர் ஆர் மாடிஃபை ஈவன் கமர்ஷியலி. அந்த ஆப்ஷன் தான் பெட்ரு. என்னென்னா இதை வந்து ஃப்ரீ டு யூஸும் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், மாடிஃபையும் பண்ணிக்கலாம், ஈவன் கமர்ஷியலி வணிகத்துக்கும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இமேஜஸ் எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ 4வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சர்ச்சுன்ற இந்த ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் சர்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்துடுச்சு. இது காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் மேலே லேபிள்டு ஃபார் ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன். ஸோ காப்பிரைட் இமேஜஸை கூகுள்லேயே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இந்த இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஹோல்டு பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாப்அப் மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோடு இமேஜ் அப்படி கொடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த நேமில் என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அதனால் இது மறுபடியும் டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்குது உங்களுக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணும்போது கேட்காது. நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள், டவுன்லோடிங்னு போயிட்டு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜஸ் உங்களோட கேலரியில் இருக்கும். இது நீங்கள் எடுத்து உங்களோட யூடியூப் சேனலுக்கோ ஏதாவது பர்பஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ். ஸோ இப்படி தான் கூகுள்லேருந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.